ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் மேன் என்சைக்ளோபீடியா டீச்சரும். நான் தான் உங்கள் மேன். தண்ணி குடிக்கும்போது எப்படி குடிக்கணும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய மசூதிகளில் பார்த்துருக்கலாம். தண்ணி குடிக்கிறது இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சேர் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, தண்ணி குடிக்கும்போது கண்டிப்பாக உட்காந்து தான் குடிக்கணும். ஏன் தண்ணியை உட்காந்து குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நீங்கள் உட்காந்து குடிக்கும்போது அது உங்களோட உடம்பு அந்த தண்ணியை உறிஞ்சிறதுக்கு டைம் கொடுக்கும். ரெண்டாவது, தண்ணியை வேகமாக பிடிப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, தண்ணியை எடுத்த உடனே அப்படியே குடத்தை கவுக்கிற மாதிரி கவுத்துட்டு வேகமாக தண்ணியை உள்ளே அனுப்புவாங்க. தண்ணியை நார்மலாக அப்படி குடிக்கக்கூடாது. தண்ணியை எப்படி குடிக்கணும்னு பார்த்திங்கன்னா, சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக குடிக்கணும். இப்படி பண்ணுறதுனால வயிற்றில் ப்ளோட்டிங் இருக்கும்ல, அது நடக்காமல் பார்த்துக்கும். அதேமாதிரி உடம்பு முழுசாக ஹைட்ரேட் ஆகிறதுக்கு இது உதவி செய்யும். நம்ம நார்மலாக எப்படியா பார்த்து தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று ரூம் டெம்பரேச்சர் இருக்க மாதிரி, அப்படி இல்லைன்னா லைட்டாக கூலிங்காக குடிக்கலாம். ஆனால் ஒரேடியாக கூலிங்காக குடிக்கக்கூடாது. அப்படி குடிச்சிங்கன்னா அது உடம்புக்கு ஒரு திடீர் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். ஸோ அதனால் ரூம் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இல்லைனா லைட்டாக கூலிங்காக நம்ம குடிச்சிக்கலாம். ரொம்ப கூலிங்காக குடிக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம தண்ணி குடிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடைவேளை விட்டு தண்ணியை குடிக்கணும். நார்மலாக பார்த்திங்கன்னா 30-40 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்கணும். தாகன்றது பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு சிக்னல். ஆனால் ஒவ்வொரு போதும் ரொம்பவும் தண்ணி தவிக்க வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தண்ணியை குடிக்காதீங்க. நார்மலாக குறிப்பிட்ட இடைவேளையில் நார்மலாக தண்ணியை குடிங்க. தேங்க்யூ. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.